குறிப்பிட்டு சொல்லணும், சசி அந்த சம்பளத்தை ஏற்ற மாட்டேன்னு சொன்னது வந்து ஒரு பெரிய ஒரு தயாரிப்பாளர் சார்பாக நாங்கள் தியேட்டருக்காரங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம், ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம். படம் ஒரு பெரிய வெற்றி. இந்த 5 மாதத்தில் கலெக்ஷன் வைஸ் பார்க்கும்பொழுது ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்னால் எக்ஸ்ட்ராடினரி ஃபேமிலி ஆடியன்ஸ், ஃபேமிலியாக குழந்தைங்களோட அத்தனை பேர் வந்து படம் பார்க்குறாங்க. ரொம்ப ரொம்ப கலெக்ஷன் நல்லாயிருக்கு. எங்களுக்கு இந்த படத்தோட டேம்ஸ் கொஞ்சம் கம்மி, அதனால் லாபம் அதிகம். இன்னும் சொல்லப்போனால் ஒட்டுமொத்த கலெக்ஷனில் ரெட்ரோ படத்தோட ஒட்டுமொத்த கலெக்ஷனை டூரிஸ்ட் ஃபேமிலி கலெக்ஷன் கிராஸ் பண்ணிடுச்சு. நான் ஓப்பனாக டிக்ளேர் பண்ணேன். ஸோ மனமார்ந்த பாராட்டுகள் சசி, இதை கண்டினியூ பண்ணணும், நிறைய பெரிய வெற்றிகள் கொடுக்கணும்னு கண்டிப்பாக நான் கேட்டுக்கிறேன். அடுத்து முருகதாஸ் சார், ரமணா, தீனா, இந்த 7ஆம் அறிவெல்லாம் அந்த ஃபஸ்ட்டு ஒரு ½ அன் படம் பார்த்துட்டு ரொம்ப பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு எனக்கு ஒரு சம்திங், எனக்கு அது சொல்ல வரல, எனக்கு அது ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப் சார். அடுத்த வர படங்களும் பெருசாக வெற்றி அடைஞ்சு சினிமாவும் நல்லா இருக்கணும், தியேட்டர் பேசிக்காக நல்லா இருந்துச்சுன்னா சினிமா டோட்டலாக எல்லாம் எங்கிட்டேருந்து ஃபுல்லாகவே காசு அங்கேருந்து தான் பாஸ் ஆகி போகுது. ஸோ அது நல்லா இருக்கணும். நண்பர் சுதீஷ் அவர்களுக்கும், கேப்டனுடைய 2 சிங்கக்குட்டிகள், வருகின்ற 2026 மே மாதம் தமிழ்நாட்டை அடுத்து யார் ஆட்சி செய்ய வேண்டும் என்று நிர்ணயிக்கக்கூடிய முதல் 5 சக்திகளில் ஒரு சக்தி திருமதி கேப்டன் அவர்களுக்கும் வணக்கம். அடுத்ததா என் பக்கத்தில் உட்கார்ந்துருந்தாரு சதீஷ், கேமரா ரொம்ப டாப் சார். கஸ்தூராஜா சார் சொல்லிட்டாங்க, இவர் சொல்லிட்டாரு, யானை சென்டிமெண்ட்டுங்கிறது ஒரு பெரிய சென்டிமெண்ட். நல்ல நேரம் எவ்வளோ பெரிய வெற்றின்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். கும்கி படம் திருச்சி ஊர்வசியில் 100 days, அதனால் அந்த யானை சென்டிமெண்ட் கண்டிப்பாக ஒரு பெருசாக ஒர்க் அவுட் ஆகி வரும். 2 பாட்டு போட்டாங்க, அதில் 2வது பாட்டு ரொம்ப சூப்பராக, ஃபோட்டோகிராஃபி ரொம்ப எக்ஸ்ட்ரானரி. எல்லாரும் அன்புன்னு சொன்னாங்க, நான் அவரை பார்த்ததில்லை. அன்புக்கு பாராட்டுக்கள். கதாநாயகிட்ட ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு விஷயம், தமிழ் கதாநாயகன் நிறைய பார்த்துட்டேன் நான். தமிழ் கதாநாயகி, தமிழ் தெரிஞ்ச பொண்ணு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும். இந்த வருஷத்தினுடைய ஒரு எப்படினாலும் இன்னும் ஒரு 7 மாதம் இருக்குது, ஒரு 200-250 படம் வரும். அதில் ஒரு 10 படம் 15 படம், இது வரைக்கும் 5 படம் ஜெயிச்சிருக்கு, இன்னொரு 10-15 படம் ஜெயிக்கும். அதில் ஒரு படமாக இது இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி என்னுடைய எல்லாம் உள்ள ரங்கநாதரையும் பழனி ஆண்டவரும் பிரார்த்திச்சுக்கிறேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு யாரை பிடிக்கும்னு கேட்டாலே எங்கள் வீட்டில் இருக்கவங்க ஊரில் இருக்கவங்களே சொல்லிடுவாங்க. அதை நான் சொல்ல தேவையில்ல. கடலூர் விழுப்புரம் மாவட்டம்னாலே மற்ற ஸ்டேட்டை விட மற்ற இடத்தோட மாசா சொல்கிற ஒரு பேர் கேப்டன். தலைவருக்கு ஆக்சுவலாக நான் வரும்போதே அவங்க அரசியலுக்கு வந்துட்டாங்க. ஸோ அவங்கள இயக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, ஆனால் பார்க்கறதுக்கான வாய்ப்பை கொடுத்தது இந்த படம் தான். அதை தாண்டி ஒரு நன்றியாக அதாவது ஒரு ரசிகனாக தான் நான் இங்கே வந்து நிற்கிறேன். நான் இந்த படத்தோட திரைக்கதை, வசனம் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ரசிகனாக வந்து நிற்கிறேன். அவரை நான் ரசித்ததுக்கு 2 விஷயம் மட்டும் நான் எனக்கு தெரிஞ்சு சினிமாவில் பண்ணிட்டேன். ஒன்று, ஃபஸ்ட்டு படம் நான் நட்பே துணை பண்ணும்போதே அந்த படத்துக்கு நான் வச்ச பேர் கேப்டன் பிரபாகரன் தான். நீங்கள் இப்போ படம் பார்த்தாலும் தெரியும், அந்த ஹீரோவோட பேர் பிரபாகரன். இன்டர்வெல்லில் ஸ்டேட் லிஸ்ட்டில் தேனா எப்படா இருக்குன்னும் போது ஜூனியர் ஹாக்கி டீம் கேப்டன் பிரபாகரன் தான் நான் பேர் போடணும்னு ஆசைப்பட்டேன். பட் டைட்டில் எனக்கு கிடைக்கல. அடுத்ததாக இந்த கதை ஆக்சுவலாக படைத்தலைவன், அதுக்கான ஒரு வாய்ப்பாக எனக்கு இப்போ அமைஞ்சிருக்கு. எப்படி சொல்லணும்னா, இந்த கதைக்கு வந்து அன்பு லைன் சொன்னப்பவும் சரி, அப்போ வந்து ப்ரொடியூசர் பரமசிவன் ரூமில் தான் நாங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அப்போ வந்து யார் ஹீரோ போகலான்னு எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும்போது நான் அமைதியாக தான் இருந்தேன். அப்போ நான் இதுக்கு ஸ்க்ரீன் ப்ளே எழுதுறேன், டைலாக் எழுதுறேன், அதெல்லாம் எதுவுமே நான் சொன்னது கிடையாது. பட் நான் ஒரே ஒரு அப்ளிகேஷன் வச்சேன், இதில் என் தலைவரோட பிள்ளையை ஹீரோ ஆக்குறீங்கன்னா சூப்பர், திரைக்கதை வசனம் நான் ஃப்ரீயாக எழுதி தரேன். அடுத்தது, நான் தலைவன் சொல்கிறத தாண்டி ஒரு விஷயம் நான் யோசிச்ச விஷயம் என்னென்னா, ஒரு ஒட்டுமொத்த படையும் ஒருத்தனுக்கு முன்னாடி அமைதியாக நிற்கனா அவன் தான் படைத்தலைவன். அது என் தலைவன் விஜயகாந்த் மட்டும்தான். ஸோ
அந்த விஜயகாந்த் சாருக்காக நான் எழுதின தலைப்பு தான் படைத்தலைவன். அதை தரேன்னு சொன்னேன். எனக்கு தெரிஞ்சு ஆண்டவரோட ஆசீர்வாதம், என் தலைவனோட ஆசீர்வாதத்தோட அதை நான் இந்த படத்துக்கு கொடுத்துட்டேன். அதுவே எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. உங்க முன்னாடி எல்லாம் இது நிற்கிறதுக்கும், அதே மாதிரி இன்னைக்கு என்னைக்கா இருந்தாலும் சரி, நான் எனக்கு ஏன்னா தலைவர் கூட ஒர்க் பண்ணதில்லை, ஷம்மு பிரதர்கிட்ட நான் ஒரு விஷயம் பார்த்துருக்கேன். ஸோ மக்கள் யாரும் வந்தாலும் ஒரு அரவணைப்போட பேசுறாரு. ஒருவேளை இப்படி தான் தலைவர் இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் ஸ்பாட்ல. எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. இங்கே நான் பார்த்துட்டேன். படம் முடிஞ்சு லாஸ்ட் நாள் எல்லாருக்கும் எங்கள் வயிறார பிரியாணியோட தான் போட்டாங்க. நான் ஷூட்டிங் பாட்டு அதிகமாக போகல, ஆனால் பிரியாணிக்கு போனேன். நல்ல விஷயம் பிரதர், அது கீப் இட் அப். அப்புறம் உங்களுக்கு என்னைக்காவது படைத்தலைவனே போஸ்ட் ஓடனா அதில் நானும் இருக்கேன். ஏன்னா அந்த டைட்டில் தலைவருக்காக கொடுத்த டைட்டில் உங்களுக்காக வந்து சேர்ந்துருக்குன்னா அவரோட ஆசீர்வாதம். மற்றவங்களை பற்றி எனக்கு பெருசாக இது சொல்ல தெரியாது. பட் ஆனால் இந்த படத்தை பற்றி நான் 2 விஷயம் சொல்லணும். படம் உணர்வு ரீதியாக இருக்கும். நம்ம வந்து வெறும் மனிதர்களுக்கானது மட்டும் கிடையாது இந்த உலகம். நம்ம நேசிக்கிற அதாவது நம்ம இதில் ஒரு யானையாக பார்க்குறோம். நம்ம வீட்டில் வளர்கிற பூனையிலேருந்து நாயிலேருந்து எல்லாமே நம்ம நேசிக்கிற ஒரு பொருள்கிட்ட நம்ம உண்மையாக இருந்தோம்னா அது அதனோட அன்பை பயங்கர உண்மையாக கொடுக்குன்றது தான் இந்த படம். அந்த காதலை வந்து ஆக்சுவலாக ஷம்மு பிரதரையும் மணியனையும் லாஸ்ட் டே பிரிக்கிற அளவுக்கு பிரச்சனையாக வர அளவுக்கு இருந்தது. ஏன்னா மணின்றது வேறு யாரும் இல்லை, யானை. இந்த படத்தில் ஹீரோவுக்கு நிகராக அது படம் ஃபுல்லாக அவ்வளோ அழகாக நடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, தனுஷாரும் செல்வராகவன் சார் எப்படி இவ்வளோ நல்லா நடிக்கிறாங்கன்றத நேரில் பார்க்குற வாய்ப்பு வந்து நம்ம கஸ்தூராஜா சார்கிட்ட கிடைச்சிது. உண்மையிலே பிரமாதமான நடிகர். நிறைய படங்கள் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் நான் சொல்ல தேவையில்ல, படம் சொல்லும். அடுத்ததாக வந்து இதில் ஒருத்தரை வந்து காமிச்சாங்க. படம் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா யாரோ ஜெகபதி பாபு மாதிரி இருக்காருன்னு பார்த்தேன். அப்புறம் சொன்னாங்க கதிர் சாரோட அப்பான்னு சொல்லிட்டு லோகு சார். ஸோ அவங்களோட நடிப்பு நிறைய, அதாவது நான் நிறைய பேர் சொல்லலாம். ஏன்னா எனக்கு அப்புறம் பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்க சொன்னாங்க. இதோட முடிக்கிறேன். டெக்னீஷியனாக வந்து இந்த படத்தோட முதுகெலும்ப சதீஷ் சார். ஏன்னா நீங்கள் விஷுவல் பார்த்துருப்பீங்க. ஏன்னா நான் அவர் கூட இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணதில்லை. ஒரு முதுகெலும்பாக இருந்து நான் என்ன எழுதணும், நான் ஸ்பாட்டுக்கு அதிகமாக போகல. நான் ஒரே ஒரு விஷயம் தான் எழுதி கொடுத்துட்டேன். அந்த ஸ்பாட்டில் எனக்கு நிகராக நின்று எனக்காக ஒரு இது பண்ணியிருக்காரு. இது எல்லாத்தையும் தாண்டி என் அன்பு. ஏன்னா எல்லாத்தையும் தாண்டி ஒரு அரவணைப்பு அன்புக்கிட்ட இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் அவரோட ரூமுக்கு போனீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 அசிஸ்டன்ட் டைரக்டர் யாரோ உட்காந்துருப்பாங்க. அது ஒரு நம்பிக்கையோட நம்ம அந்த இடத்துக்கு போகலாம். ஸோ இதுதான் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கும், அதாவது பரமசிவண்ணனுக்கு, காளிதாஸ் சாருக்கும், ரமேஷ் சாருக்கும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். என் தலைவனை நம்ம இது வரைக்கும் யாரும் கைவிடப்பட்டதில்லை. இந்த படம் உங்களை காப்பாற்றும். அவர்கள் ரசிகர்கள் நாங்களும் உங்களை காப்பாற்றும். இந்த நம்பிக்கையோட ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி விடைபெறுகிறேன். உங்களது தாய்மொழி எதுவாக இருந்தாலும், தமிழ், ஹிந்தி மொழி எதுவாக இருந்தாலும் அதை நேசிங்க. அதற்கு இணையாக மற்ற மொழிகளையும் நேசிங்க. வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.